அதிகமாக திருடக்கூடிய காவல்துறை. நீ கையை கட்டி காசு வாங்காம அது தப்பு. நான் ஏன் சகோதரனை பார்த்து கையை தூக்குறான்னு சொன்னா அது தப்பா? கேஸ் என்னவா 153 ஏயா மத கலவரத்தை தூண்டுற மாதிரி அரசாங்கத்துக்கு நம்ம அரசாங்கத்துக்கு எப்ப பேசுறோம்? அரசாங்கத்துக்கு எப்ப பேசுறான்? ஆனா இப்ப பேசுவான். ஏன் பேசுவோம் கேட்டா பைத்தியக்காரிகளை எல்லாம் கொண்டு வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரத்தை உட்கார வச்சு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்ய வைக்கிறதுக்காக நாம தான் ஓட்டு போட்டான். நாம போறலைன்னா எந்த வழக்கடையும் முடிக்க முடியாது. ஆட்சியில் உட்காந்து அதுக்காக தான் கேட்கிறேன். எவனுக்கும் பயந்துகிட்டு நீ எந்த வேணாலும் செஞ்சுக்க, இன்னும் 2 காசு போடுவியா நீ போட்டுக்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 153 ஏன் போட்டேன், பிரச்சனை இல்லை. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போல பிபிடி ரைட் போட்டேன், பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இது பெரிய நகைச்சுவை கேட்டா சலிமுல்லா இருக்காரு இல்லையா, சலிமுல்லா மேல 5 பேர் நினைக்கிறேன் 6 பேர் ஒரே நாள் ஒரே நேரத்துல ஒரே நாள் 6 பேரை போட்டு அது விளக்கம் சொல்ல. அப்புறம் நம்ம கோபத்தை உண்டாக்கி கலவரத்தை உண்டாக்கி மாதிரி கொண்டு வந்து திருப்பி ஒரு கேட்ட போட்டு இருப்பாங்க. 6 பேரை போட்டான். மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு சிரிச்சாராம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, இது உண்மையா? இந்த முதுகுளத்தூர் ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கம்பெனிக்காரன் சிலிண்டர் வாங்கி போய் கேட்டோம்னு கேட்டீங்கன்னா அடுப்பு கொடுத்தா தான் சிலிண்டர் தருவோம் இருக்கேன், அடுப்பு வாங்கினா தான் சிலிண்டர் தருவோம் இருக்கேன். ஒரு நாளைக்கு முந்தி புதிய போய் கொடுத்துருக்கான். நம்ம போய் கேட்டா 2 கொடுத்துருக்கேன். நம்ம போய் கேட்டா 2 கொடுத்துருக்கேன். என்னவா போலீஸ் ஆக்ட் 32 வந்து ப்ராடக்ட் ஆயிருக்குது. ஏழை விளக்கென்ன ஒரு 2 நாளைக்கு முந்தைய போலீஸ் ஆக்ட் 32 வந்து அது ப்ராடக்ட் ஆகலையா? ஏன் தாமரை முஸ்லீம் வந்து கேட்டா மட்டும்தான் அவனுக்கு போலீஸ் ஆக்ட் ப்ராடக்ட் ஆயிருக்குதா? இந்த மாதிரி ரொம்ப விஷயம் இருக்குது. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறோம். காவல்துறை எச்சரிக்கையா சொல்றோம், அரசாங்கத்துக்கு கோரிக்கையா சொல்றோம். இவரை தூக்கி மாத்தி விட்டுருங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேன். இந்த நாய்க்கு வெளி முடிச்சுன்னா கண்டவன கடிக்கிறது என்ன செய்யணும், செய்ய வேண்டியது செஞ்சிடணும். செய்யணும்னு கேட்டா வளர்த்தவனை கடிக்கணும், செஞ்சவன வைத்திய பார்க்கல 2000 வளர்த்தவனை கடிச்சு விடும். நாங்க எஸ்பி அப்படிலாம் சொல்லல, அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டா தெரியுது. முஸ்லிம்களின் ஒற்றுமை ஓங்குகிறவே. அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். பொய் வழக்குக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஒன்றுபடுவோம். அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றுபடுவோம். அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். பொய் வழக்குக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஒன்றுபடுவோம். அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றுபடுவோம். போராடுவோம். அநீதிக்கு எதிராக போராடுவோம். காவல்துறையில் நீதி வேண்டும். பொய் வழக்குக்கு முற்றுப்புள்ளி வேண்டும். திமுக அரசே இதுதான் நீதியா? இதுதான் கூட்டணி தர்மமா? பணி நீக்கம் செய். திமுக அரசுக்கு எதிரான செந்தில் வேலனை பணி நீக்கம் செய். மக்களை
நீக்கம் செய். தமிழக அரசு எஸ்பி செந்தில்வேலனை பணி நீக்கம் செய். அனுமதியோ 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 காவி சிந்தனை காவல்துறையின் ஊடுருவ அனுமதியோ. துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே மதவெறியர்களுக்கு துணை போகாதே. பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் பொய் வழக்குக்கு அஞ்ச மாட்டோம். ஒடுக்குவோம் 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 மதவாத சக்திகளை ஒடுக்குவோம். போதும் 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 எஸ்பியின் மதவாத சேவை போதும். நெரிக்காதே நெரிக்காதே நீதியின் குரல் வலையை நெரிக்காதே. போராடுவோம் 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 அநீதிக்கு எதிராக போராடுவோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சிகிச்சை கொடு சிகிச்சை கொடு. எஸ்பி செந்தில்வேலனுக்கு சிகிச்சை கொடு. தமிழக அரசே தமிழக அரசே சிகிச்சை கொடு சிகிச்சை கொடு. எஸ்பி செந்தில்வேலனுக்கு சிகிச்சை கொடு. போராடுவோம் போராடுவோம் அநீதிக்கு எதிராக போராடுவோம். வேண்டும் 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 புள்ளி வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வேண்டும். காவல்துறையில் நீதி வேண்டும் 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 பொய் வழக்குக்கு முற்றுப்புள்ளி வேண்டும். சிகிச்சை கொடு சிகிச்சை கொடு. எஸ்பி செந்தில்வேலனுக்கு சிகிச்சை கொடு. பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய். முஸ்லிம்களை பழிவாங்க துடிக்கும் எஸ்பி செந்தில்வேலனை பணி நீக்கம் செய். பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய். நீதிக்கு எதிரான எஸ்பி ஊடுருவ அனுமதியோ. துணை போகாதே துணை போகாதே மத வெறியருக்கு துணை போகாதே. போதும் எஸ்பியின் மதவாத சேவை போதும். நெரிக்காதே நெரிக்காதே நீதியின் குரல் வலையை நெரிக்காதே.
தர்மமா பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய். திமுக அரசுக்கு எதிரான செந்தில் வேலனை உடனடியாக பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய். மக்கள் மரியாதை எஸ்பி செந்தில் வேலனை பணி நீக்கம் செய். சிகிச்சை கொடு, சிகிச்சை கொடு. எஸ்பி செந்தில் வேலனுக்கு சிகிச்சை கொடு. பணி நீக்கம் செய். சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் எந்த ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இது மாதிரியான செய்திகள் செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம் இங்கே இல்லை. இது தமிழக வரலாற்றிலே 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி வந்திருக்கின்றது. இது மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாம் இதை விட மோசமான அரக்கத்தனம் உள்ளவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கின்ற இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தோழர்கள் எந்த விதத்திலுமே அவர்களுக்கு அவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து நடப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலே இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிச்சயமாக பணி நீக்கம் செய்யும் வரை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக போராடும் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடு உங்களிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா மஸ்தா என்ற சகோதரர் 14 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல போராட்டங்களை நடத்தியது. அந்த போராட்டத்தின் வாயிலாக பல அச்சுறுத்தல்களை இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தோழர்களிடத்திலும் பிற முஸ்லிம் இயக்க சகோதரர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வண்ணமாக அவர்களை எப்படியாவது வழக்குகள் புனைந்தால் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் இருந்தோ அல்லது அமைப்புகளிலிருந்து ஓடிவிடுவார்கள் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இல்லை என்பதை மட்டும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்ற அமைப்புகளை விட வீரியமான அமைப்பு என்பதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக காண்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பணி நீக்கம் செய்யப்படுவார் என்பதை நிச்சயமாக ஆணித்தரமாக கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச்செயலாளர் அவர்களை வைத்து சில கோரிக்கைகளையும் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே எந்த அமைப்புகளும், எந்த சாதி அமைப்புகளும், எந்த அரசியல் கட்சிகளும் செய்ய முடியாத அத்தனை செயல்பாடுகளையும் இந்த மனித சமுதாயத்திற்காக செய்து வந்தது. இது மனசாட்சி உள்ள அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், உளவுத்துறை நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். ராஜா மஸ்தான் என்ற ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டுள்ளான். அந்த கொலையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக ரீதியிலே மற்ற சாதி அமைப்புகள் பஸ் மறியல், பஸ் உடைப்பு, பஸ் எரிப்பு, பொதுமக்கள்
இடையூறு செய்யக்கூடிய எந்த விதமான சலனங்களும் செய்யாமல் ஜனநாயக ரீதியிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஏனைய சமூக அமைப்புகளும் ஜமாத்தார்களும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய பேரணியை பரமக்குடியில் நடத்தினோம். அந்த பேரணியிலே ஒரு சின்ன கீறலும் ஏற்படவில்லை. பொது சொத்துக்களுக்கு எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படுத்தவில்லை. வந்திருந்த சகோதரர்களுக்கு எந்த பாதையில் பேரணி செல்ல வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. ஜமாத் நிர்வாகிகளை மிரட்டி முஸ்லிம் தெருக்குள்ளிலேயே நாம் சுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு எழுதி வாங்கி சாலையை மீறி செல்லும் பொழுது முஸ்லிம்கள் மீது 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீது பொய் வழக்கை போட்டு பரமக்குடியை சேர்ந்த இளைஞர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் கொடுக்கும் முன்பு நீ பரமக்குடியில் பேரணியில் சென்றாயா என்று எஸ்பி அலுவலகத்தில் கேட்கப்படுகின்றது. பரமக்குடி பேரணியில் சென்றால் பாஸ்போர்ட் கிடையாது. இது செந்திலுடைய உத்தரவு. செந்தில் வேலனும் நானும் ஒரே வயசுதான். அவரை வாடா போடா என்று பேசத்தான் எனக்கு ஆசை. இருந்தாலும் தமிழக அரசால் இன்று ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராக இருப்பது ஒரே காரணத்தினால் அவரை ஈர்ப்போட்டு பேச வேண்டிய சூழ்நிலை